தஞ்சாவூர் மாவட்டம் கும்பகோணம் அருகே சரபோஜி ராஜபுரத்தில் ரூபாய் 44 லட்சம் மதிப்பீட்டில் துணை சுகாதார நிலையம் கட்டுவதற்கு அடிக்கல் நாட்டு விழா சிறப்பாக நடைபெற்றது. இதில் பாபநாசம் சட்டமன்ற உறுப்பினர் ஜவாஹருல்லா கலந்து கொண்டு பூமி பூஜை செய்து அடிக்கல் நாட்டி வைத்தார். தஞ்சாவூர் மாவட்டம் கும்பகோணம் அருகே ஐயம்பேட்டையில் ரூபாய் 15 லட்சம் மதிப்பீட்டில் கட்டப்பட்ட புதிய அங்கன்வாடி மையத்தை பாபநாசம் சட்டமன்ற உறுப்பினர் ஜவாஹருல்லா திறந்து வைத்தார். இந்நிகழ்ச்சியில் ஐயம்பேட்டை பேரூர் திமுக செயலாளர் துளசி ஐயா, வடக்கு ஒன்றிய செயலாளர் தாமரை செல்வன் உள்ளிட்ட பலர் கலந்து கொண்டு சிறப்பித்தனர். தமிழகத்தில் கடந்த 9 மாதங்களில் 1500 கோடி ரூபாய் சைபர் கிரைம் மோசடி நடந்துள்ளதாக முன்னாள் டிஜிபி சைலேந்திரபாபு தெரிவித்துள்ளார். கன்னியாகுமரி மாவட்டம் மார்த்தாண்டம் அருகே நடைபெற்ற சைபர் கிரைம் விழிப்புணர்வு கருத்தரங்கத்தில் சிறப்பு விருந்தினராக கலந்து கொண்ட முன்னாள் டிஜிபி சைலேந்திரபாபு, கல்லூரி மாணவர்களை போதை மருந்து கடத்தலில் கைது செய்ததாக மாணவர்களின் பெற்றோர்களுக்கு போன் செய்து மிரட்டி ஜிபே மூலம் மோசடி என கடந்த 9 மாதத்தில் 1500 கோடி சைபர் கிரைம் மோசடி மூலம் மக்கள் ஏமாற்றப்பட்டுள்ளனர் என்று தெரிவித்த அவர் மக்கள் விழிப்புணர்வோடு இருக்க வேண்டும் என்று அறிவுறுத்தினார். செங்கல்பட்டு மாவட்டம் மாமல்லபுரத்திற்கு சுற்றுலா வந்த சென்னையைச் சேர்ந்த 5 இளைஞர்களில் 2 பேர் கடலில் குளிக்கும் போது கிரிஷ் கேசவ், சையத் ரியாஸ் ஆகிய 2 கடல் அலையில் சிக்கி மாயமாகினர். தகவல் அறிந்து சம்பவ இடத்திற்கு சென்ற போலீசார் மீட்பு படையினர் உதவியுடன் கடல் நீரில் மூழ்கி மாயமான மாணவர்களை தேடும் பணியில் ஈடுபட்டனர். செங்கல்பட்டு மாவட்டம் அச்சிறுபாக்கம் பகுதியில் டாஸ்மாக் கடையில் கூடுதல் விலைக்கு மதுபானம் விற்பனை செய்வதாக புகார் எழுந்துள்ளது. மதுபான கடைகளில் ரசீது வழங்கும் நடைமுறை இருந்தும் சுற்றுவட்டாரத்தைச் சேர்ந்த மதுப்பிரியர்கள் பாட்டில் ஒன்றுக்கு கூடுதலாக 10 ரூபாய் கொடுத்து மதுபானம் வாங்குவதாகவும் சம்பந்தப்பட்ட டாஸ்மாக் கடையில் பணிபுரியும் ஊழியர்கள் மீது உரிய நடவடிக்கை எடுக்க வேண்டும் என மதுப்பிரியர்கள் கோரிக்கை வைத்துள்ளனர். திண்டுக்கல் மாவட்டம் வேடச்சந்தூர் அருகே கிணற்றில் குளிக்க சென்ற 11ஆம் வகுப்பு பள்ளி மாணவன் தண்ணீரில் மூழ்கி உயிரிழந்த சம்பவம் சோகத்தை ஏற்படுத்தியுள்ளது. வடமதுரை அருகே உள்ள ஏவிப்பட்டியைச் சேர்ந்த ஜெயக்குமார் என்பவரது 16 வயது மகன் மகேஸ்வரன் வடமதுரை அரசு ஆண்கள் மேல்நிலைப் பள்ளியில் 11ஆம் வகுப்பு படித்து வந்தார். இந்த நிலையில் மகேஸ்வரன் தனது நண்பர்களுடன் அதே பகுதியில் உள்ள 80 அடி ஆழமுள்ள விவசாய கிணற்றில் குளிக்க சென்றபோது எதிர்பாராத விதமாக நீரில் மூழ்கி உயிரிழந்துள்ளார். தகவல் அறிந்து சம்பவ இடத்திற்கு சென்ற தீயணைப்பு வீரர்கள் சுமார் 2 மணி நேரம் போராடி மகேஸ்வரனின் உடலை மீட்டனர். நீலகிரி மாவட்டம் குன்னூரில் பெய்து வரும் மழையின் காரணமாக குன்னூர் உழவு சந்தை அருகே உள்ள நூலகம் அருகே திடீர் மண் சரிவு ஏற்பட்டது. இதனால் அங்குள்ள அங்கன்வாடி மையம் ஆபத்தான நிலையில் உள்ளது மக்களிடையே அச்சத்தை ஏற்படுத்தியுள்ளது. மேலும் அப்பகுதியில் புதிய பாதை அமைக்கப்பட்டு சில நாட்களே ஆன நிலையில் மண் குவியல் சாலையை மூடியதால் நூலகம் செல்வோரும் அவ்வழியாக குடியிருப்புகளுக்கு செல்லும் மக்களும் அவதியடைந்துள்ளனர். மயிலாடுதுறை அருகே சிறுமிக்கு பாலியல் தொந்தரவு அளித்த இளைஞர் மீது போக்சோ வழக்கு பதிவு செய்து மயிலாடுதுறை மகளிர் போலீசார் சிறையில் அடைத்தனர். மயிலாடுதுறை அருகே நீடூர் பகுதியைச் சேர்ந்த திருமணமான இளைஞர் வினோராஜ் அதே ஊரை சேர்ந்த 9 வயது சிறுமியிடம் பாலியல் சீண்டலில் ஈடுபட்டுள்ளார். இதை அறிந்த சிறுமியின் குடும்பத்தினர் மயிலாடுதுறை அனைத்து மகளிர் காவல் நிலையத்தில் புகார் அளித்ததன் பேரில் விசாரணை மேற்கொண்ட போலீசார் போக்சோ சட்டத்தின் கீழ் வழக்கு பதிவு செய்து வினோராஜை கைது செய்து நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தி சிறையில் அடைத்தனர். மயிலாடுதுறை மாவட்டம் சீர்காழி சபாநாயக முதலியார் இந்து மேல்நிலைப் பள்ளியில் ஒருங்கிணைந்த பள்ளிக் கல்வி சார்பில் மாவட்ட அளவிலான கலைத் திருவிழா துவக்க விழா சிறப்பாக நடைபெற்றது. மாவட்ட ஆட்சித்தலைவர் ஏபி மகாபாரதி தலைமையில் நடைபெற்ற விழாவில் சட்டமன்ற உறுப்பினர்கள் நிவேதா எம் முருகன், எம் பன்னீர்செல்வம் ஆகியோர் கலந்து கொண்டு சிறப்பித்தனர். மேலும் இந்நிகழ்ச்சியில் மாவட்டத்தின் பல்வேறு பகுதிகளிலிருந்து ஏராளமான மாணவ மாணவிகள் கலந்து கொண்டு தங்களது கலைத்திறனை வெளிப்படுத்தினர். தொடர்ந்து நிகழ்ச்சியில் உரையாற்றிய ஆட்சித்தலைவர் பாரம்பரிய கலைகளை மீட்டெடுத்து மாணவர்களுக்கு கற்றுக் கொடுப்பதற்காக தமிழக அரசு இதுபோன்ற நிகழ்ச்சிகளை நடத்தி வருவதாக தெரிவித்தார். திருவண்ணாமலையிலிருந்து சென்னைக்கு 50 பயணிகளுடன் சென்ற அரசு பேருந்து விழுப்புரம் மாவட்டம் செஞ்சி அரசு போக்குவரத்து பணிமனை முன்பு சென்றபோது பேருந்து டயர் வெடித்து பஞ்சர் ஆகியது. இந்நிலையில் பேருந்தில் பயணம் செய்த பயணிகளை ஓட்டுநர் மற்றும் நடத்துனர் அவ்வழியாக வந்த வேறொரு பேருந்தில் ஏற்றிவிட முற்பட்ட போது அதில் பயணிகள் அமர இடமில்லாததால் பயணிகள் ஏறும் பொறுத்து அந்த வழியாக வந்த அரசு பேருந்தை மறித்து மறியலில் ஈடுபட்டனர். இந்நிலையில் அங்கு வந்த போலீசார் மறியலில் ஈடுபட்டவர்களை சமாதானம் செய்து மாற்று பேருந்து மூலம் பயணிகளை அங்கிருந்து அனுப்பி வைத்தனர்.
பாதகம் செய்பவரை கண்டால் நாம் பயங்கொள்ளலாகாது பாப்பா. மோதி மிதித்து விடு பாப்பா, அவர் முகத்தில் உமிழ்ந்து விடு பாப்பா. அண்மை செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள இணைந்திருங்கள் இயம்நாடு தொலைக்காட்சியுடன்.